அடர்ந்த காட்டில் நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை ஆகியன நண்பர்களாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. அருகில் இருந்த பனிமலை காட்டில் சிறுத்தைகள் வாழ்ந்து வந்தன. பனிமலை காட்டில் நடக்கும் திருவிழாவிற்கு நண்பர்களை அழைக்க முடிவு செய்திருந்தன. வாருங்கள் சிறுத்தையாரே, உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. அடுத்த வாரம் பனிமலை காட்டில் திருவிழா. நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். வருகிறோம். நன்றி நண்பர்களே. அனைவரும் ஒரு படகில் புறப்பட்டனர். திடீரென்று ஆற்றில் நீர்வேகம் அதிகரித்தது. படகு ஒரு பக்கமாக சாய்கிறது. ஐயோ, படகு சாய்கிறதே, என்னவாயிற்று? அவர்களை ஒரு முதலை பார்த்தது. ஆஹா, நல்ல விருந்து, இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். டேய் பசங்களா, எங்கே போறீங்க? என் முதுகுல ஏறிக்கொள்ளுங்க, உங்களை கரையில விட்டுறேன். ஐயா முதலையே, உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும். முதுகில் ஏறி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள். கவனமாக கேளுங்கள். இப்படிதான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது. அப்புறம் என்னவாயிற்று? பிறகென்ன, செரிமானமாகாமல் இறந்து போய்விட்டது. அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடலாம். உங்களை தின்றால் நான் இறந்து போய் விடுவேனாம். அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இப்போது பசிக்கிறது, இதோ சாப்பிட போகிறேன். முதலையாரே, இன்னொரு செய்தியும் உள்ளது. என்ன அது? உடனே சொல். வழியில் பாம்பு கடித்ததால் எங்களுக்கு நஞ்சு ஏறாமல் இருக்க நாங்கள் மூலிகை செடியை தின்று வந்துள்ளோம். அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி. இதோ இந்த மீனை கடிக்கிறேன். அது இறந்து விட்டது, பார்த்தீர்களா? ஆளை விடுங்க, நான் போய் விடுகிறேன். பனிமலை திருவிழாவிற்கு வந்ததற்கு நன்றி. அனைத்து விலங்குகளும் நரியினை பாராட்டின, விருந்துண்டு மகிழ்ந்தன. கேள்வி நேரம். முதல் கேள்வி, படகில் செல்லும்போது விலங்குகள் ஏன் திடீரென அலறின? இரண்டாவது கேள்வி, நரி முதலையிடம் என்ன கூறியது? மூன்றாவது, இக்கதையில் உங்களுக்கு பிடித்த விலங்கு எது? ஏன்? இது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்க போகிற கதையோட பேரு காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி. அது ஒரு அழகான அடர்ந்த காடு. சேவல் ஒன்று வந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தது. யாரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டது. கொக் கொக் கொக்கரக்கோ என்று ராகம் போட்டு பாடியது. அருகிலிருந்து அடடே என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தது சேவல். குரங்கு ஒன்று மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தது. என்ன சேவலே, பாட்டு பாடுறீங்க போல இருக்கு என்றது குரங்கு. ஆமாம், நாளைக்கு காட்டுல பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடக்குதுல்ல, அதுல கலந்துக்க எனக்கும் ஆசை. அதுக்குதான் பாடி பயிற்சி எடுக்கிறேன் என்றது சேவல். நல்லாதான் பாடுற, போட்டியில நல்லா பாடு, வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளைக்கு தாவியது குரங்கு. மறுநாள் மொத்த காடுமே ஒன்று கூடியிருந்தது. பாட்டு போட்டியின் நடுவராக கரடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது.
ஒலிவாங்கியை எடுத்து பேசத் தொடங்கியது. முதலில் மைனாவை பாட அழைத்தது. உடனே மேடைக்கு வந்த மைனா பிபிக் 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 என்று பாடியது. பாடிக்கொண்டிருக்கும் போதே அதற்கு விக்கல் வந்துவிட்டது. பாடல் தடைப்பட்டது. பதறிப்போன மைனா மீண்டும் பாடத் தொடங்கியது. மீண்டும் விக்கல் வர பாடலை நிறுத்திவிட்டு தண்ணீரை குடித்தது. மீண்டும் பாடத் தொடங்கியது. பாடி முடித்ததும் அனைவரும் கைத்தட்டினர். அடுத்த போட்டியாளராக கிளி வந்தது. தலையை சாய்த்து சாய்த்து பாடியது. தெளிவாகவும் அழுத்தமாகவும் பாடியது. கிளி பாடி முடித்ததும் அருமை 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 என்று பல குரல்கள் கேட்டன. பலத்த கைத்தட்டல்களும் எழும்பின. அடுத்த போட்டியாளராக சேவல் வந்தது. பக்கத்தில் இருந்த குரங்கு சேவலை பார்த்ததும் கட்ட விரலை உயர்த்தி காட்டியது. சேவல் இவ்வளவு நன்றாக பாடுகிறதே என்று குரல்கள் கேட்டன. கைத்தட்டல்களும் எழுந்தன. அடுத்ததாக கழுகு மேடை ஏறியது. கம்பீரமான குரலில் பாடியது. காடு எங்கும் எதிரொலித்தது. பாட்டு பாடி முடித்ததும் வழக்கம்போல் கைத்தட்டல் ஒலியால் காடே அதிர்ந்தது. அடுத்ததாக குயில் மேடையில் ஏறும்போதே கைத்தட்டல் ஒலி காதுகளை பிளந்தது. குயிலின் குரலுக்கு மயங்காதவர் உண்டோ? குயில் மிகவும் பெருமையோடு பாடத் தொடங்கியது. குயிலின் இனிமையான குரலுக்கு பறவைகளும் விலங்குகளும் ஆட ஆரம்பித்தன. என்று கூட்டத்திலிருந்து குரல்கள் எழும்பின. அடுத்து மேடை ஏறியது மயில். பாடத் தொடங்கியது. பாட மட்டுமா செய்தது, பாடிக்கொண்டே ஆடவும் செய்தது. மயிலின் ஆட்டமும் பாட்டமும் பார்ப்போரை மயங்க செய்தன. எல்லோரும் சேர்ந்து ஆடிக்கொண்டே பாடலை கேட்டனர். இறுதி போட்டியாளராக மேடை ஏறியது காகம். அட, காக்கா கூட பாடுகிறதே, பரவாயில்லையே, எப்படி பாடுகிறது என்று பார்ப்போமே என்று பறவைகளும் விலங்குகளும் ஆர்வமாக கவனிக்கத் தொடங்கின. நீண்ட நேரம் மூச்சை பிடித்து பாடியது. அடடா, மூச்சு விடாமல் பாடுகிறதே. அனைவரும் கைத்தட்டலுடன் உற்சாக குரல் எழுப்பினர். பாட்டு போட்டி நிறைவு பெற்றது. வெற்றியாளரை தெரிந்து கொள்ள பறவைகளும் விலங்குகளும் ஆர்வமாக இருந்தன. கரடி விழா குழுவினரிடம் கூடி பேசியது. தீர்ப்பை அறிவிக்க ஒலிபெருக்கியை கையில் எடுத்தது. பாட்டு போட்டியில் பறவைகள் அருமையாக பாடியிருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான திறமையை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். இதுல ஒரு வெற்றியாளரை மட்டும் தேர்ந்தெடுப்பது மிக சிரமமாக இருக்கிறது. அதனால் விழா குழுவினர்கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். சிறந்த விடாமுயற்சி பாட்டுக்காரர் அப்படிங்கிற பட்டத்தை மைனாவுக்கு அளிக்கிறோம்.
சேவலுக்கு பயிற்சியில் சிறந்த பாடகர் பட்டத்தை அளிக்கிறோம். கிளிக்கு தெளிவான பாடகர் பட்டத்தை அளிக்கிறோம். கம்பீர பாடகர் பட்டத்தை கழுகுக்கு அளிக்கிறோம். இனிமையான பாடகர் பட்டத்தை குயிலுக்கு அளிக்கிறோம். மூச்சை அடக்கி பாடுபவர் என்ற பட்டத்தை காகத்துக்கு அளிக்கிறோம். நடன பாடகர் அப்படிங்கிற பட்டத்தை மயிலுக்கு அளிக்கிறோம். ஆக இன்றைய போட்டியில் எல்லோருமே வெற்றி பெற்று உள்ளனர். கரடியின் இந்த தீர்ப்பை கேட்டதும் அதனை ஏற்றுக்கொண்டது போல் காடே அதிரும் வகையில் கைத்தட்டல் எழுந்தது. அந்த ஒலி விண்ணை பிளந்தது. இப்போ உங்களுக்கான கேள்வி நேரம். சேவலுக்கு வாழ்த்து கூறியது யாரு? கழுகு, குரங்கு, மைனா, கிளி? பதில் குரங்கு. பாட்டு போட்டி இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பாட்டு பிளஸ் போட்டி. கம்பீர குரலில் பாடியது யாரு? கழுகு. கை பிளஸ் தட்டல் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கைத்தட்டல். இறுதி போட்டியாளராக மேடை ஏறிய பறவை யாரு? காகம். தெளிவாக பாடிய பறவை யாரு? கிளி. போட்டியில் பங்கு பெற்ற பறவைகள் எவையவை? மைனா, கிளி, சேவல், கழுகு, குயில், மயில், காகம். குயிலுக்கு என்ன பட்டம் கிடைத்தது? குயிலுக்கு இனிமையான பாடகர் என்ற பட்டம் கிடைத்தது. இந்த கதையிலிருந்து நீ அறிந்து கொண்டது என்ன? ஒருவருக்கும் ஒரு திறமைகள் உண்டு. உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவும் இல்லை. பார்ப்போம், படிப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு மாசு இல்லா உலகம், அதாவது சுத்தமான உலகம். ஆசிரியர் வகுப்பறையினுள் நுழைந்தார். அவரது கையில் ஒரு அழைப்பிதழ் இருந்தது. அது என்னவாக இருக்கும் என்ற ஆவல் மாணவர்களின் முகத்தில் பளிச்சிட்டது. முகிலன் மெதுவாக எழுந்தான். அது என்ன அழைப்பிதழ் தமிழம்மா என்று கேட்டான். மாணவர்களே, பள்ளி கல்வித்துறை சார்பில் நமது மாவட்டத்தில் அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளது. உங்களுடைய புதுமையான படைப்புகளை அவ்விழாவில் காட்சிப்படுத்தலாம். சிறந்த படைப்புகளுக்கு பரிசும் உண்டு. நம் பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு என்றார் ஆசிரியர். கையில் உள்ள அழைப்பிதழை முகிலனிடம் கொடுத்து படிக்க சொன்னார் ஆசிரியை. முகிலன் படிப்பதை ஆர்வமுடன் மாணவர்கள் கேட்டனர். பள்ளி கல்வித்துறை நடத்தும் மாபெரும் அறிவியல் திருவிழா 2026 அரியலூர் மாவட்டம். நாள் 28/2/2026. மாணவ செல்வங்களின் திறமையை வெளிப்படுத்த ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் அறிவியல் ஆர்வத்தினை, ஆய்வு சிந்தனையை படைப்புகளாக மாற்றிடுங்கள். பரிசுகளை வென்றிடுங்கள். தலைப்பு: மாசில்லாத உலகம், மகிழ்வான உலகம். குறிப்பு: படைப்புகள் மாணவர் தம் சொந்த முயற்சியாகவும் இதுவரை இல்லாத புதிய முன்னெடுப்பாகவும் அமைதல் வேண்டும். எதிர்கால அறிவியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்படிக்கு பள்ளி கல்வித்துறை
அரியலூர் மாவட்டம். மாணவர்கள் நாம் என்னென்ன செய்யலாம், என்னென்ன உருவாக்கலாம் என்று சிந்திக்கத் தொடங்கினர். அவர்களின் முகக்குறிப்பை உணர்ந்த ஆசிரியை, வழக்கம் போல அல்லாமல் புதுமையாக முயற்சி செய்யுங்கள். பரிசு பெறுவதை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள், அதே செயல்படுத்துங்கள் என்று மாணவர்களுக்கு ஊக்கமூட்டினார். நாட்கள் நகர்ந்தன. அறிவியல் விழா நாளன்று வகுப்பறையில் மாணவர்கள் கூடியிருந்தன. திரையில் அறிவியல் விழா நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. விழாவில் விழா அரங்கின் வாசலில் நெடித்துயர்ந்து நின்றது ஒரு உருவம். மின்னணு கழிவுகளால் அவ்வுருவம் செய்யப்பட்டிருந்தது. அதன் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தது. தோள்பட்டையில் ஒளிபெருக்கி அமைக்கப்பட்டிருந்தது. அவ்வுருவம் பேசத் தொடங்கியது. அன்புக்குரியவர்களே, நான் யார் என்று தெரிகிறதா? நீங்கள் பயன்படுத்தி தூக்கி எறிந்த மின்னணு பொருட்களின் கழிவுகளால் உருவாக்கப்பட்டவன் தான் நான். நீர், நிலம், காற்று, ஒளி போன்றவற்றில் ஏற்படும் பல்வேறு மாசுகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவையெல்லாம் உங்களுக்கு மிகுந்த தீங்கினை தருகிறது. அவற்றிற்கு சற்றும் குறையாத பாதிப்புகளை மின்னணு கழிவுகளால் ஏற்படுகின்றன. இதை நீங்கள் அறிவீர்களா? உங்களால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டிற்கு உள்ளாக்குகின்றன. எனவே மின்னணு பொருட்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள். கண்ட இடங்களில் தூக்கி எறியாதீர்கள். முறையாக அப்புறப்படுத்துங்கள். மாசில்லாத உலகம் படைப்போம், மகிழ்வான வாழ்வு பெறுவோம் என்று பேசி முடித்தது அவ்வுருவம். அரங்கினுள் இருந்த அனைவரும் வியந்து கைத்தட்டினர். கணினி திரையில் பார்த்து கொண்டிருந்த மாணவர்களும் கைத்தட்டினார். அந்த ஆண்டிற்கான சிறந்த அறிவியல் படைப்புக்குரிய விருது இந்த படைப்புக்கே கிடைத்தது. திரையில் நிகழ்ச்சி முடிந்தது. அப்படைப்பு நம் பள்ளி மாணவர்களால் உருவாக்கப்பட்டது என்று தலைமை ஆசிரியர் பெருமையுடன் கூறினார். அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினர். விழிப்புணர்வை ஊட்டும் புதிய படைப்பை உருவாக்கிய மாணவர்களையும் வழிகாட்டிய ஆசிரியரையும் அனைவரும் பாராட்டி மகிழ்ந்தனர். இப்போ கேள்வி நேரம். மாசு, அதோட பொருள் என்ன? அசுத்தம். மாசு பிளஸ் இல்லாத, இதை சேர்த்து எழுதினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மாசில்லாத. அவ்வுருவம், இந்த சொல்லை பிரித்து எழுதினால் என்ன கிடைக்கும்? ஆ பிளஸ் உருவம். நெடித்துயர்ந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நெடிது பிளஸ் உயர்ந்து. குறையாத என்ற சொல்லின் எதிர்ச்சொல் நிறையாத. ஆசிரியர் வைத்திருந்த அழைப்பிதழில் இருந்த செய்தி என்ன? ஆசிரியர் வைத்திருந்த அழைப்பிதழில் கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் அறிவியல் திருவிழா குறித்து செய்தி இருந்தது. அறிவியல் விழாவில் கலந்து கொள்வதற்காக மாணவர்களை ஆசிரியர் எவ்வாறு ஊக்கப்படுத்தினார்? வழக்கமான ஆய்வுகள் போல் அல்லாமல் புதுமையாக முயற்சி செய்யுங்கள். பரிசு பெறுவதை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள் என்று கூறி ஆசிரியர் ஊக்கப்படுத்தினார். அறிவியல் விழாவில் காணப்பட்ட நெடித்துயர்ந்த உருவம் எதனால் உருவாக்கப்பட்டது? முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் அவ்வுருவம் செய்யப்பட்டிருந்தது. பார்ப்போம், படிப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு அன்பின் வழி. மன்னர் ஒருவர் தம் குதிரையில் ஏறி அமர்ந்தபடி ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார். கிராமங்களின் முன்னேற்றத்தையும் மக்களின் குறைகளையும் கேட்டறிய மன்னர்
தமது குதிரையில் பயணம் மேற்கொண்டிருந்தார். அக்குதிரையானது சுற்றும் முற்றும் பார்த்தபடியே மன்னரை சுமந்து கொண்டு சென்றது. மன்னரைப் போலவே அவரது குதிரையும் உதவும் குணம் கொண்டதாக காணப்பட்டது. அப்போது நாய் ஒன்று காலில் அடிபட்டிருந்த காரணத்தால் நடக்க முடியாமல் தடுமாறி சென்று கொண்டிருப்பதை குதிரை பார்த்தது. உடனே அந்த நாய்க்கு உதவி செய்திட வேண்டும் என்று மனதில் நினைத்தது. அதனால் தன் கணைப்பொலியின் மூலம் மன்னரை அழைத்தது குதிரை. அரசே, அதோ ஒரு நாய் நடக்க முடியாமல் தடுமாறி சென்று கொண்டிருக்கிறதே. அதை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுவிடலாமா என்று கேட்டது. குதிரையே, நீ இரக்க குணம் கொண்டிருக்கிறாய். உதவுவதில் உனக்கு இருக்கின்ற மகிழ்ச்சியை போன்றே எனக்கும் இருக்கின்றது என்றார் மன்னர். உடனே தம் பின்னால் வந்து கொண்டிருந்த காவல்காரர்களிடம் நாயை தூக்கி தாம் அமர்ந்திருக்கும் இடத்தின் முன்னே வைத்திருமாறு கூறினார். காவல்காரர்களும் நாயை குதிரையின் மீது அமர வைத்தனர். மன்னருடன் குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த அந்த நாயானது மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. மன்னரின் குதிரையின் மீது அடிபட்ட நாய் அமர்ந்து வருவதை பார்த்த மக்கள், நம் மன்னர் அன்பின் வழி நடப்பவர் போல தெரிகிறதே, சிறு உயிரான நாயிடமே நமது மன்னர் இவ்வளவு அக்கறை கொண்டுள்ளாரே, அப்படியானால் நம் நலனை பாதுகாப்பவராதான் இருப்பார் என்று மக்கள் எண்ணினர். அவரை வாழ்த்தி மகிழ்ந்தனர். சட்டை மேலே கோட்டு மாட்டி சிறிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போலே நின்றிருந்தார். இரவும் பகலும் தூங்கிட்டாமல் இங்கு மங்கும் நகர்ந்திட்டாமல் பெருமையோடு காவல் காப்பார், பெயரில்லாத காவல்காரர். காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு. காற்று பலமாய் அடித்தத்தாலே கனத்த மழையும் பெய்தத்தாலே நெட்டியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்த தையோ. இதனை கண்ட காகம் ஒன்று, இந்த சமயம் இவர்க்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உலவலாமே என்று கருதி அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாரும் இல்லா வேளை சென்று கருப்பு கொட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சரிகை வேட்டி எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் பொட்டு விட்டே உடுத்திக் கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்த தங்கே. காவல்காரர் பழைய உடையை கழற்றி கீழே போடவில்லை, அவளோடு புதிய உடையை அணியவில்லை, அசையவில்லை. உடனே காகம் அருகில் சென்றே உற்று நன்றாய் பார்த்த பின்னர், அடடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன். வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தே நண்பரறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவை யாவும் கூட செய்து விட்ட தங்கே. இப்போ
கேள்வி நேரம். ஒன்று தோட்டத்தின் நடுவே காவல்காரர் எப்படி நின்றிருந்தார்? அவர் கோட்டும் வேஷ்டியும் அணிந்து ராஜா போல நின்றிருந்தார். 2. இப்பாடலில் வரும் காவல்காரர் எவ்வாறு காவல் காத்தார்? இரவும் பகலும் தூங்கிடாமல் அங்கும் இங்கும் நகர்ந்திடாமல் காவல் காத்தார். 3. பொம்மைக்கு காகம் என்னென்ன கொடுத்தது? பொம்மைக்கு காகம் வெள்ளை சட்டை, கருப்பு கோட்டு, சரிகை வைத்த வேட்டி, இதை 3ஐயும் கொடுத்தது. 4. காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? ஏனென்றால் காவல்காரர் உயிரில்லாத ஒரு பொம்மை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன். என்ன வேண்டும் என்றாலும் எண்ணம் முன்னே சொல்லிடு. உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன். என்ன வேண்டும் என்றாலும் எண்ணம் முன்னே சொல்லிடுவேன். இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன். கடிதம் அனுப்ப வேண்டும் என்றால் விரைந்தே அனுப்ப துணி புரிவேன். தகவல் களஞ்சியம் நான் தானே, தரணி போற்றி மகிழ்ந்திடுமே. உலகை சுருக்கி உன் கையில் உலவிடும் கணினி நான் தானே. என்றும் ஓய்வு எனக்கில்லை, எதிலும் சோர்வு என்றில்லை. எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒருங்குடி. உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன். என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடு. உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன். என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன். உள்ளம் வழியில் அருளவன் நீதம் காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார். தகவல் களஞ்சியம் நான் தானே, தரணி போற்றி மகிழ்ந்திடுமே. உலகை சுருக்கி உன் கையில் உலவிடும் கணினி நான் தானே. என்றும் ஓய்வு எனக்கில்லை, எதிலும் சோர்வு என்றில்லை. எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு ஒடி. உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன். என வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடு. உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன். என வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன். உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன். என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லில். உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன். என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடு. உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன். என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன். பட்டு குழந்தைகள் வாருங்கள், பறவை கப்பல் பாருங்கள், விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள். விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே. மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையா சொல்லிடுமே. தகவல் தொடர்பில் உதவிடுமே, தன்னிச்சையாக இயங்கிடுமே. தட்பவெப்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே. உலகை சுற்றி வந்திடுமே, உயர உயர பறந்திடுமே. எல்லை இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்த விளங்கிடுமே. அருகில் தொடர்பில் உதவிடுமே, தன்னிச்சையாக இயங்கிடுமே. தட்பவெப்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே.
பார்ப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே. இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா? அதுதான் உலா வரும் செயற்கைக்கோள், அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே. பட்டு குழந்தைகள் வாருங்கள், பறவை கப்பல் பாருங்கள், வெட்குச்சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள். தகவல் தொடர்பில் உதவிடுமே, தன்னிச்சையாக இயங்கிடுமே, தட்பவெப்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே. உலகை சுற்றி வந்திடுமே, உயர உயர பறந்திடுமே, எல்லை இல்லா நட்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே. தகவல் தொடர்பில் உதவிடுமே, தன்னிச்சையாக இயங்கிடுமே, தட்பவெப்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே. உலகை சுற்றி வந்திடுமே, உயர உயர பறந்திடுமே, எல்லை இல்லா நட்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே. உங்கள் குழந்தைங்க 3rd ஸ்டாண்டர்ட் இல்லை 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ்லாம் இருக்குது. 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்டும் கூட இருக்குது, பாருங்கள். உங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கும்மியடி பெண்ணே கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி, நலம் கோடி விளைந்திட கும்மியடி, நமதின்னல்கள் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. கும்மியடி திம்மி திம்மியடி, நலம் கோடி விளைந்திட கும்மியடி, நமதின்னல்கள் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. கும்மியடி திம்மி கும்மியடி, பாவலர் புகழும் பூமியடி, நம் பாரதம் என்று கும்மியடி, இனிமை நிறைந்த பூமியடி. பாவலர் புகழும் பூமியடி, நம் பாரதம் என்று கும்மியடி, இனிமை நிறைந்த பூமியடி. நல்லின்பம் பொங்கக் கும்மியடி, நல்லின்பம் பொங்கக் கும்மியடி. அறிஞர்கள் வாழும் பூமியடி, நல்லறிவில் சிறந்தோம் கும்மியடி, பலங்கள் கொண்ட பூமியடி. அறிஞர்கள் வாழும் பூமியடி, நல்லறிவில் சிறந்தோம் கும்மியடி, பலங்கள் கொண்ட பூமியடி. பெருமலையாய் வாழ்ந்தோம் கும்மியடி, மலையாய் வாழ்ந்தோம் கும்மியடி. இந்தியா நமது நாடு என்று நீ இணைந்து ஒன்றாய் கும்மியடி, கண்ணை போல காத்திடலாம், நம் மண்ணை தாயாய் போற்றிடலாம். இந்தியா நமது நாடு என்று நீ இணைந்து ஒன்றாய் கும்மியடி, கண்ணை போல காத்திடலாம், நம் மண்ணை தாயாய் போற்றிடலாம். கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி, நலம் கோடி வரகுலம் கும்மியடி, நம இன்னல்கள் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. இப்போ கேள்வி நேரம். இன்னல் இந்த சொல்லின் பொருள் என்ன? துன்பம். இன்னல் துன்பம். கும்மியடி இச்சொல்லை பிரித்தால் எழுத கிடைப்பது எது? கும்மி பிளஸ் அடி. கும்மி பிளஸ் அடி. இணைந்து இந்த சொல்லின் எதிர்ச்சொல் பிரிந்து. இணைந்து இந்த சொல்லின் எதிர்ச்சொல் பிரிந்து. இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ள நமது நாட்டின் சிறப்புகள் என்ன? நமது நாடு நல்ல வளம் நிறைந்த நாடு, மக்கள் மகிழ்ச்சியாக வாழும் நாடு, கவிஞர்கள் புகழும் அழகான நாடு, அறிவாளிகள் வாழும் சிறந்த நாடு, பல வளங்கள் கொண்ட பெரிய நாடு, ஒற்றுமையுடன் வாழ வேண்டிய நாடு. தாயாக போற்ற வேண்டியதாக பாடலில் சொல்லப்படுவது எது? நமது நாட்டை தாயைப் போல காப்பாற்றி மதிக்க வேண்டும் என்று பாடல் சொல்கிறது. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.